ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி டிஎன்டெக் பேப்பர் 1 and 2ல் நம்ம வந்து மேக்ஸ் பார்க்கலாம். அதில் 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜீப்ரா 3rd சாப்டருடைய 1 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். 3 மாறிகளில் அமைத்த 3 நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன, ஒரே ஒரு நேர்கோட்டில் வெட்டுகின்றன, ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும், ஒன்றை ஒன்று வெட்டாது. ஸோ 3 மாறிகள் 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து சொல்யூஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றை ஒன்று வெட்டாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அனதர் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z ஈக்குவல் டு -6 மைனஸ் 7y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7 3z ஈக்குவல் டு 9 என்ற தொகுப்பின் தீர்வு. இங்கே 4 ஆன்சர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிவன் வந்து 3z வந்து 9. ஸோ இதை மற்றதுலாம் எக்ஸ் ஒய் இசட் 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3z எடுத்துக்கலாம். அப்போ z மட்டும் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா z ஈக்குவல் டு 9/3ன்னு எடுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து z ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. நம்மளுடைய ஆன்சரில் z ஈக்குவல் டு 3ங்கிறது எல்லா இதுலேயுமே வந்து இருக்குது. அப்போது நம்ம இந்த z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 minus 7y plus 7z equal to 7. ஏன்னா நம்மளுக்கு z இருக்கும்போது z வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ z நம்மளுக்கு தெரியும், அதனால் y வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 7y ப்ளஸ் 7 இன்ட்டு இசட்க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸோ மைனஸ் 7y 7 3s are 21, இங்கே 7 இருக்குது. அப்போ மைனஸ் 7y இந்த 7 அப்படியே வந்துடும், இந்த 21 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 21 ஆகிடும். அப்போ மைனஸ் 7y ஈக்குவல் டு இங்கே 21ல் 7 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 14 இருக்கும். அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 14/-7 அப்படின்னா y ஈக்குவல் டு 2. இதுதான் அதோடைய ஆன்சர். அப்போ இங்கே y ஈக்குவல் டு 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒனில் இருக்குது, செகண்ட் ஒனில் இருக்குது, லாஸ்ட் ஒனில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து இப்போது இசட்டையும் y வேல்யூவையும் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z ஈக்குவல் டு -6 அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் தெரியாது, ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 இசட்க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 மைனஸ் 6. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 3 3s are 9, இங்கே -6 இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸ் 2ல் 9 மைனஸ் பண்ணோம்னா -7, இங்கே -6. எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம், இது +7 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ஆன்சர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2 அண்ட் இசட் ஈக்குவல் டு 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.